வணக்கம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. வேவும் தொலைக்காட்சியினால் ஒளிபரப்பு செய்யப்படுகின்ற இறைவனில் இணையும் இல்லறம் என்ற இந்த இனிய தொடரிலே உங்களோடு மீண்டும் நாங்கள் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். குடும்பம் என்பது அனுபவங்களை மூல குடும்பத்தில் இருந்து பெற்றுக்கொண்டு வளர்கின்ற ஒரு அமைப்பாக நாங்கள் பார்க்கின்றோம். மூல குடும்ப அனுபவம் ஒரு குடும்பத்திலே இருக்கின்ற மக்கள் மத்தியிலே பாரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. ஒருவர் பிறக்கும்போது அவரோடு காணப்படுகின்ற மற்றைய அங்கத்தவர்கள் எல்லோரும் இணைந்த ஒரு தொகுதியாக மூல குடும்பத்தை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த மூல குடும்பத்திலிருந்து பல அனுபவங்களை குழந்தைகளாக இருந்து பிள்ளைகளாக இருந்து வளரினம் பருவத்தினராக இருந்து இளைஞர்களாக அவர்கள் பெரியோர்களாக வளர்கின்ற வரை தொடர்ந்து அனுபவங்களை பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே ஒரு கணவனும் மனைவியும் திருமண உறவிலே இணைகின்ற போது அவர்கள் தங்களுடைய மூல குடும்பங்களிலே இருந்து அனுபவ பொதிகளை அவர்கள் எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். எடுத்துக்கொண்டு வந்து அவர்கள் இந்த திருமணத்தில் இணைகின்ற போது இந்த இரண்டையும் ஒன்றிணைக்கின்றார்கள். அப்படி ஒன்றிணைக்கின்ற போது அங்கே சில சிக்கல்களை கூட அவர்கள் சந்திக்கக்கூடியதாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த மூல குடும்ப வித்தியாசங்கள் ஒருவருக்கொருவர் எப்படியாக வேறுபடுகின்றன, அல்லது மூல குடும்பத்தின் அவர்கள் அனுபவத்தின் அடிப்படையில் அவர்களுடைய திருமண உறவு வெற்றி பெறுகின்றது அல்லது சங்கடப்படுகின்றது. இப்படிப்பட்ட நிலைப்பாடுகளை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த ரீதியிலே இன்று மூல குடும்பத்தின் அனுபவங்கள் பற்றி ஆராய்வதற்காக கலந்துரையாடுவதற்காக எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள் ஒரு தம்பதியர்கள், திருவாளர் செரி செபஸ்டியான் பிள்ளை அவர்கள் மற்றும் அவருடைய பாரியார் திருமதி வினோதினி செபஸ்டியான் பிள்ளை அவர்கள். வணக்கம் செரி. வணக்கம் வினோதினி. உங்கள் இருவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று உங்களுடைய வேலைப்பாடுவின் மத்தியில் நீங்கள் எங்களோடு இணைந்து இந்த கலந்துரையாடலில் பங்கு பற்றுகின்றீர்கள். முதலிலே உங்களுக்கு எங்களுடைய நன்றியுடன் கூடிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களை பற்றி கொஞ்சம் அறிமுகம் செய்தால் நன்றாக இருக்கும். எனது பெயர் செரி செபஸ்டியான் பிள்ளை. நான் ஒரு அச்சு உரிமையாளராக இருக்கின்றேன். எனது குடும்பத்தில் தாய், தகப்பன், நாங்கள் 6 ஆண் சகோதரர்கள் நிறைந்த ஒரு குடும்பம் எங்கள் குடும்பம். அவை எங்கள் குடும்பத்தில் எல்லோருமே ஆண்கள், மேல் ஒன்லி. நாங்கள் 6 பேர். தாயும் தந்தையும் மற்றும் மற்ற எல்லாரும் ஆண் சகோதரர்கள் மாத்திரமே இருக்கின்ற ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருக்கின்றீர்கள். கொஞ்சம் வித்தியாசமான ஒரு விசேஷமான ஒரு குடும்பமாக இருப்பதை பார்க்கின்றோம். உங்களுடைய குடும்பத்தை பற்றி? வினோதினி செபஸ்டியான் பிள்ளை. எங்களோட குடும்பத்தில் எப்படி செரின குடும்பத்தில் 6 ஆம்பளை பிள்ளைகளோ அதே மாதிரி எங்களோட குடும்பத்தில் 4 பேரும் பொம்பளை பிள்ளைகள். அம்மா அப்பா நாங்கள் 4 பேரும் எங்களோட குடும்பத்தில் இருக்கிறோம். அதில் இருந்து பார்க்க எங்களோட குடும்பத்தில் நானும் சரி வந்த குடும்பத்தில் எங்களுக்கு 3 பிள்ளைகள், 2 பொம்பளை பிள்ளைகளும் ஒரு ஆம்பளை பிள்ளையும். ஆகவே உங்களுடைய குடும்பத்தில் எல்லோரும் பெண்கள், ஃபீமேல் ஒன்லி, இவங்க மேல் ஒன்லி. ஆகவே நீங்கள் பேசி வைத்து திருமணம் முடித்தீர்களா? இப்படியாக ஒரு அமைப்பில் விரும்பி திருமணம் முடித்ததா அல்லது எப்படி? பேசித்தான் முடித்தது. ஆனால் இந்த அடிப்படையிலே பேசியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கின்றேன். திருமணம் முடிக்கும் போது உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆக இது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கின்றது. உங்களுடைய மூல குடும்பத்திலே நீங்கள் இப்படி ஒரு, அதாவது சாதாரணமாக உங்களுடைய அனுபவம் மூல குடும்பத்திலிருந்து வருகின்ற போது அது குடும்பத்தில் இணைகின்ற போது கணவனும் மனைவியும் அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற என்று பார்க்கின்றோம். ஆகவே உங்களுடைய குடும்பம் தனியாக ஆண்கள் மாத்திரம் இருந்த ஒரு மூல குடும்ப அனுபவம் உங்களுக்கு இருக்கின்றது, தனியாக பெண்கள் மாத்திரம் இருந்த மூல குடும்ப அனுபவம் உங்களுக்கு இருக்கின்றது. அது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இதை பற்றிய உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் எங்களோடு கலந்து கொண்டால். அப்படி என்று பார்க்கும் பொழுது ஃபாதர், எங்களுக்கு பெண்கள் சகோதரங்கள் என்று பெண்களோடு நாங்கள் பழகி இருந்தாலும் எங்களுக்கு அடிப்படையான விஷயங்கள் ஒன்றும் எங்களுக்கு தெரியாது. இது ஒரு சவாலாக நீங்கள் பார்க்கலாம் நான் நினைக்கின்ற மாதிரி இருக்குது. அதாவது நீங்கள் புதிய ஒரு குடும்பத்திலே நீங்கள் சேர்க்கின்ற போது. ஆகவே சரி, சொல்லுங்கள். உங்களுடைய குடும்பத்திலே வந்து நீங்கள் பார்க்கின்ற அந்த பெண்களுக்கான அறிமுகம், தாயை தவிர பெண் சகோதரிகளுடன் உங்களுக்கு பரிச்சயம் அவ்வளவாக இருக்கவில்லை. அப்படியாக பழகி இருக்கின்றோம். ஆனால் கூடுதலான அவர்களுடைய ஈடுபாடுகள் இல்லை. வினோதியை கல்யாணம் முடித்த பிறகு தான் எங்களுக்கு அந்த ஒரு பெண் என்றால் என்ன என்று என்னவென்றது தெரிய வந்தது. சரி வினோதினி, உங்களுடைய அனுபவம்?
அது முற்றிலும் மாறுபட்டதாக இருந்துச்சு ஃபாதர். இப்போ நாங்கள் கூடுதலாக பெண்களோடையே எங்களோட வீட்டில் வந்தாலும் ஹாஸ்டல்னு சொல்லுவாங்க இல்லைன்னா கூடுதலாக அக்காமாரோட ஃப்ரெண்ட்ஸ் அட்டாக்கோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படி எல்லாருமே ஒரு பெண்கள் இருக்கிற இடமா இருந்தபடியே இங்கே போகிற நேரத்தில் எந்த குடும்ப பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், நாங்கள் வெளியால் போகிறது வீட்டுக்கு வர டைமாக இருக்கட்டும், அப்போ இதாவது எல்லாம் வந்து ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு வரையறுக்கப்பட்ட விதத்தில் இருந்துச்சு. அதோட எங்களுக்கான சுதந்திரமும் கொடுத்திருந்தாலும் அதுவும் ஒரு கட்டுப்பாடாக இருந்துச்சு. ஆனால் செரியின் வீட்டில் வர்ற நேரத்தில் அந்த மாதிரி எல்லாமே ஃப்ரீயாக இருந்துச்சு ஃபாதர். அப்போ இனி எந்த டைம் இருந்தாலும் போகலாம் வரலாம். ஆம்பளைன்றபடியாக அவங்களோட நடந்து கொண்ட பேச்சு வழக்கு கூட வித்தியாசமாக இருந்துச்சு. அப்போ அவங்க ஆம்பளைகள் எப்படி கதைப்பாங்க, பொம்பளைகள் நாங்கள் எங்கட வீட்டில் வந்து வாங்கோ போங்கோன்ற அந்த பேச்சு வழக்கு அதிகமாக காணப்பட்டுச்சு. அப்போ இங்கே வந்து எனக்கு வித்தியாசமாக அது ஸ்டார்ட்ல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவர்கள் வந்து வாங்க போங்க அப்படின்னு கதைப்பது இல்லையோ? அவங்க பா போன்னு சொல்லுவாங்க. இப்போ ஆண்களாக அநேகமாக எல்லாரும் இருக்கு. நாங்கள் உண்மையாக நாங்கள் சகோதரமாக இருந்தாலும் நாங்கள் நண்பராகத்தான் கூடுதலாக பழகிறது. அப்போ நாங்கள் எங்களோட பேச்சு வழக்கு சாதாரணமாக தான் இருந்தது. நாங்கள் இருந்த இடத்தில் வந்து பலவிதமான மக்களோடு நாங்கள் சேர்ந்து இருந்த நாங்கள் அப்போ பலவிதமான நல்லது கெட்டதுகள் அங்கே இருந்தது. அது அந்த நேரத்தில் நாங்கள் எங்கள் பேச்சு வழக்கு சாதாரண பேச்சு, சகஜமான பேச்சாக இருந்தது. அந்த நேரத்தில் எங்கள் அப்பா சொல்லுவார், நீங்கள் இங்கே எல்லாரும் இருக்கின்றாங்க, உங்களுக்கு எது சரி எது பிழைன்றதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேணும், அதே மாதிரி நடந்து கொள்ள வேணும், சரியானதை எடுத்துக்கொள்ளணும், தேவையில்லாததை விட்டுற வேணும். அப்போ அந்த பழக்க வழக்கம் எங்களுக்கு அந்த அறிவுரை வந்து எங்களுக்கு நன்றாக இருந்தது. இந்த தேர்ந்தெடுத்து பல விடயங்களை நீங்கள் உங்களுடைய சுற்றுவட்டாரத்தில் பார்க்கின்றீர்கள். நன்மைகள் இருக்கின்றன, தீமைகள் இருக்கின்றன, பல வகையான வாழ்க்கை தரங்களில் இருக்கின்ற மக்களை நீங்கள் பார்க்கின்றீர்கள் உங்களுடைய வீட்டு சுற்றுப்புறத்திலே. ஆனாலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவுரை சரியானதை, தெளிவானதை, திருத்தமானதை தேர்ந்து கொள்ள வேண்டும். வீட்டில் சரியான கட்டுப்பாடு இருந்தது. எவ்வளவு சுதந்திரமோ அதே போல் கட்டுப்பாடும் இருந்தது. நாங்கள் விளையாட போகலாம், எதுவும் செய்யலாம். ஆனால் 6 மணி என்றால் நேராக வீட்டு வந்தே ஆக வேண்டும். வாஷ் எடுத்துட்டு நாங்கள் சேமாலை சொல்கிறதுக்கு ரெடியாக இருந்துடணும். எல்லோரும் 6 பேரும் இருக்க வேண்டும். ஜெப வழக்கம் அது கண்டிப்பாக இருக்கும். அந்த கட்டுப்பாடு மிக எங்களுக்கு அது வந்து எங்கள் இப்பொழுது எங்களோட வாழ்க்கைக்கு அது மிகவும் பெரிய பிரயோசனமாக இருக்கின்றது. எங்கள் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு அது மிகவும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். வேறு என்ன விதமான சவால்களை நீங்கள் சந்திக்கக்கூடியதாக இருந்ததுன்னு சொல்ல முடியுமா? அதாவது நாங்கள் சொன்னது போல் இந்த அனுபவ பொதிகளை நீங்கள் கொண்டு வரும்போது இவர் வந்து ஆண்கள் மாத்திரம் இருக்கின்ற ஒரு குடும்பத்திலிருந்து வந்த அனுபவங்கள், நீங்கள் பெண்கள் மாத்திரம் இருந்த குடும்பத்திலிருந்து வந்த அனுபவங்கள். இந்த அனுபவங்கள் ஒன்றுக்கொன்று சில நேரங்களிலே ஒன்றுபட்டிருக்கலாம், சில விஷயங்கள் முரண்பட்டிருக்கலாம். இப்படியான விடயங்கள் பற்றி இருந்துச்சு ஃபாதர். சில விஷயங்கள் வந்து இவர் தானாகவே முடிவெடுக்கிற பழக்கம் இருந்தது. பிஸ்னஸ் செய்கிறபடியாலே தனக்கு தேவையானதை தானே வாங்கி கொள்ளுவார், தனக்கு தேவையானதை தானே செஞ்சு கொள்வார். அப்போ அங்கே சில நேரத்தில் அந்த நான்ன்ற மாதிரி சில வேலை எனக்கு ஸ்டார்ட்டில் தெரிஞ்சுது. ஆனால் என்ன விஷயமா இருந்தாலும் வீட்டில் நாங்கள் கதைக்க இப்போ இது இப்படி வேணும் இந்த மாதிரி நாங்கள் அரேஞ்ச் பண்ணால் ஆனால் கேட்டுக்கொள்வார். சில விஷயங்களை நாங்கள் 2 பேரும் இருந்து கதைச்சு அதுக்கு முடிவெடுக்கிற தன்மையும் இருந்துச்சு. ஆனால் ஸ்டார்ட்டில் வந்து கோபம் வர்ற விஷயங்கள் இருந்துச்சு. அப்போ அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறேன்னு எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. எங்களோட வீட்டில் அமைதியாக இருக்கும், இந்த வீட்டில் கொஞ்சம் சத்தமாக இருக்கும். அப்போ அதுகள் கொஞ்சம் ஸ்டார்ட்டில் எப்போவுமே ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு ஃபாதர், இல்லைன்னு சொல்கிறதுக்கு. ஆனால் எல்லாத்தையும் அதை தாண்டி வர்றதுக்கு கொஞ்சம் காலம் எடுத்தாலும் இவர் சொன்ன மாதிரி எங்களோட வீட்லேயும் அந்த ப்ரேயர் டைம் இருந்தது. கோயிலுக்கு கோயில், ஸ்கூல், அப்புறம் வீடு, இதை சுற்றித்தான் எங்களோட வாழ்க்கை அமைஞ்சிருந்ததால் கோயிலுக்கு போனால் ஃபாதர் தான் எங்களோட விளையாடுறது, ஃபாதரோட தான் அந்த செப வழிபாடுகள் எல்லாம் செய்கிறது. கான்வென்ட்டுக்கு போனால் சிஸ்டமாக அங்கே பார்த்து கொண்டாங்க, வீட்டை வந்து அம்மா. அப்போ எங்கே போனாலும் நாங்கள் யாருன்றதையும் இந்த எல்லாம் ஸ்கூலும் கேர்ள்ஸ் ஸ்கூலாக இருந்தபடியே அது ஒரு சுவாரஸ்யமாய் நிம்மதியாய் அழகாயும் எங்களுக்கு இருந்துச்சு. திருமணத்துக்கு பிறகு அது ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அப்போ அந்த மாதிரியான சவால்கள் வரும் பொழுது சிலது கஷ்டமாக இருந்தால் நேராக கதைக்கலாம் பாரு.
கதைச்சு எனக்கு இப்படி பிரச்சனை இருக்கப்பா என்ன செய்யலாம்னு சொன்னால் இருந்து கதைக்கக்கூடியதாக இருந்தது. கதைச்சு அப்போ உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தபடியாக டைம் அடிச்சது. ஒரே நாள் எதுவுமே மாறையில் கொஞ்சம் டைம் எடுத்து, ஆனால் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் நான் விட்டு கொடுத்து மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. நீங்கள் உங்களுடைய இந்த சவால்களை பற்றி நாங்கள் பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதாவது இந்த இப்போ சரி, நீங்கள் ஒரு ஆண் பிள்ளையாக இருந்து ஆண் மகனாக இருந்து நீங்கள் பார்த்த பெண் மகள் அப்படின்னு சொல்லும்போது, பெண் என்று பார்க்கும்போது உங்களுடைய தாய், உங்களுடைய குடும்பத்திலே அடிக்கடி நீங்கள் பார்க்கின்ற பழகுகின்ற ஒரு பெண். உங்களுக்கு சகோதரிகள் என்று ஒரு கூட்டம் இருக்கவில்லை. ஆகவே உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு பிறகு அந்த தாயுடைய அனுபவத்தின் பிரதிபலிப்பை நீங்களுடைய மனைவியிலே பார்த்திருக்கலாம். அதாவது உங்களுடைய மனைவி பொதுவாகவே நாங்கள் சொல்லுவோம், திருமணத்திலே மனைவி கணவனுக்கும் கணவன் மனைவிக்கும் மறுபெற்றோராக த செகண்ட் பேரண்ட் என்று இருக்கின்றார்கள் என்று. ஆகவே உங்களுடைய மனைவியை நீங்கள் உங்களுடைய தாயின் ஒரு பிரகிருதியாக பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது. ஆனாலும் கூட இந்த இடத்துல இப்போ உங்களுடைய மனைவி உங்களுக்கு சில கட்டுப்பாடுகளை விதிக்கின்ற போது அல்லது சில விடயங்களை, நன்மை தீமைகளை சொல்லிக் கொடுக்கின்ற போது தாய் சொல்லிக் கொடுப்பது போலவே உங்களுக்கு இருந்திருக்கும். உங்களுக்கு சகோதரிகள் இருந்திருந்தார்கள் என்றால் அவர்களிடம் நீங்கள் உங்களுடைய சகோதரிகள் ஏதாவது உங்கள்கிட்ட சொல்லும்போது எனக்கு தெரியும், நீ இரு சும்மா என்று சொல்லுவது உங்களுக்கு வழக்கமாக இருந்திருக்கலாம். ஆனால் தாய்க்கு நீங்கள் அப்படி சொல்ல மாட்டீர்கள். அதே போல் உங்களுடைய மனைவி உங்களிடம் சொல்லும்போது நீங்கள் மனைவியிடம் உங்களுடைய சகோதரியை நீங்கள் பார்க்கவில்லை, உங்களுடைய தாயை நீங்கள் பார்க்கின்றீர்கள். நிச்சயமாக ஃபாதர். அது என்ன சொன்னால், அம்மா நாங்கள் என்ன பிழை செய்தாலும் உடனே சுட்டி காட்டுவா, ஆனால் தண்டனையும் எங்களுக்கு கிடைக்கும். ஆனால் மனைவி சொல்லும் பொழுது அம்மா சொல்வது மாதிரி இருக்கும். கூடுதலான விஷயங்கள் நான் கற்றுக்கொண்டது கூடுதலாக நான் வீட்டுக்கு வர்றது பிந்தி வர்றது. போனால் இரவு 10 மணிக்கு பிறகு 11 மணிக்கு பிறகு அப்படி தான் வீட்டை வர்றது. ஏன்னா கூடுதலாக பாய்ஸோடைய பழகினபடியாக வெளியால் போகிறது நைட் ஆகி கூடுதல் அந்த இது அது போகும் வழக்கத்தில் ஒரு நாள் என்னோட இருந்து சொல்கிற நேரம் எனக்கு அது கஷ்டமாக இருக்கு. நாங்கள் இப்படி பழக இல்லை, நாங்கள் இப்படி ஒரு நாளும் லேட்டாகி இருந்தது இல்லைன்னு சொல்லி என்னால் ஒரடியாக அதை நிவர்த்தி செய்ய முடியும், என்னால் அதை மாற்றிக்கொள்ள முடியவில்லை. யோசித்தேன் அம்மா சொன்னால் நான் கேட்டுக்கொள்ளேன்னா எனக்கு மனைவி சொன்னால் கேட்டுக்கொள்ள முடியாது என்று அந்த ஒரு மனநிலை ஒரடியாக என்னால் விட முடியலை. சிறிது சிறிதாக காலம் நியாயமாக நிறைய காலம் எடுத்தது அதை மாற்றிக்கொள்வதற்கு எனக்கு. நல்ல ஒரு அனுபவம். அது ஒரு அனுபவம். அது நார்மலாக நான் சாப்பிட்றேன்னு சொன்னால் இரவு 10 மணி 11 மணி வெளியால் போயிட்டு அந்த சாப்பிட்ற வழக்கம். அப்போ எனக்கு வெளியால் போகிற நேரம் அப்போ கல்யாணம் முடிச்ச பிறகு இவங்க கூட்டிக்கொண்டு போ. அப்போ இவன் சொல்கிறது 10 மணி 11 மணிக்கு 11 மணிக்கு வெளியில் போகுது. அப்போ சொல்ல நாங்கள் நார்மலாக 8 மணிக்கெல்லாம் சாப்பிட்றது. அப்போ காலப்போக்கில் அது ஃப்ரெண்ட்ஸும் பிறகு குடும்பம் குழந்தைகள் வந்த பிறகு அதை நான் சிறிது சிறிதாக மாற்றிக்கொண்டு அந்த நேர வித்தியாசங்கள் சமநிலை அடைய. இப்போ பார்க்க போனால் கூடுதலாக நான் சொல்லப்போனால் ஒரு 15 ஒரு எப்படியும் 10 வருஷம் சென்றது. இந்த மாற்றங்கள் ஏற்படுறது ஒரு சமநிலை, ஒரு வகையான சமநிலை ஏற்படுவதற்கு. அதில் நானும் ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன் ஃபாதர். ஸ்டார்ட்டில் லேட்டாக போக அது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நாங்கள் அதை நிறுத்துறதுக்கு நடிச்சாமத்தில் போய் வர்ற மாதிரி இருக்கும் எனக்கெல்லாம். ஆனால் பிறகு வர்ற நேரத்தில் மூத்த மகள் பிறக்கிறதுக்கிட்ட என்னை விட்டுட்டு தான் இவர் போக வலிக்கிடுவேன். அப்போ தனியாக இருக்கக்க அது போரிங்காக இருக்கும் உண்டு. மற்றது சின்னவளை வச்சு கொண்டு இருக்கிறது. அப்போ ஒரே வர்ற நேரமெல்லாம் நாங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறதோ குறப்பட்டு கொள்வது அவ்வளோ அழகாக இருக்கலைன்றதும் விளங்கிச்சுது. அப்போ நான் ஒரு அந்த நேரத்தில் பைபிள் வாசிக்கிற கண்டினியூஸாக வாசிக்கிறதுன்றல மனசு கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் வாசிக்கிற பழக்கம் இருந்துச்சு. அப்படி வாசிக்கிற நேரத்தில் பைபிளில் ஒரு வசனம் வந்துச்சு, எந்த இடத்துல பேச வேணும், எந்த இடத்துல பேசக்கூடாது, என்னத்தை என்னத்தை பேசக்கூடாது, எல்லாத்துக்கும் மேலாக நீ அமைதியா இருக்கும் பொழுது அது உனக்கு அது சரியான பதில் கிடைக்கும் என்று அண்டு வாசிக்க கிடைச்சது. இப்போ அடுத்து அண்டு இரவு நினைச்சேன் இன்றைக்கு என்ன நடந்தாலும் கதைக்காமலே சிரிச்சு கொண்டு இருக்கணும், கோவத்திலையும் சிரிச்சு கொண்டு இருக்கணும். அப்போ என்ன கடவுள் இப்படித்தான் சொல்றக்கோ ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். ஆனால் அண்டு நான் ஒன்றும் சொல்லலை, இவருக்கு
ஏன் ஒன்றும் கேட்கலே ஒன்றும் பேசலேண்டு. ஆனால் நடந்தது எல்லாத்தையும் அப்படியே சொல்லி அதுக்கு பிறகு அப்படியே மாற துவங்கினார். இப்போ பைபிளில் இருக்கிற வசனங்களாக இருக்க நாங்கள் அதை ஒருக்கா ப்ராக்டிஸ் பண்ணாக்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆம், அதாவது இப்போ உங்களுடைய இந்த நிலைப்பாடு ஏற்படுகின்ற போது அந்த மூல குடும்பத்திலே இருந்த வித்தியாசங்களின் மூலமாக இங்கே குடும்பத்திலே முரண்பாடுகள், குடும்ப உறவிலே முரண்பாடுகள் ஏற்படுகின்ற போது அது அதனை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் நேரம் எடுக்கின்றது, நாள் எடுக்கின்றது. ஆனால் உடனடியாக அதற்கு எதிர்த்தாக்கம் புரிகின்றது, எந்த அளவுக்கு சாதகமாக அமையும் அப்படிங்கிற விஷயம்தான். ஆகவே இது ஒரு சவாலாக இருக்கின்றது. இந்த சவால்களை சந்திப்பதற்கு உங்களுக்கு பல உந்து சக்திகள் இருந்தது. இறை வார்த்தையை பற்றி சொன்னீர்கள். இறை வார்த்தை உங்களுக்கு அந்த ஒரு நல்ல ஒரு உந்து சக்தியை கொடுத்து, அமைதி, பொறுமை, இல்லையா, விடாமுயற்சி, இதன் மூலமாக நாங்கள் மாற்றி அமைக்கலாம். காலம் பதில் சொல்லும், இதற்கு காலம் காயங்களை குணப்படுத்தும். இப்படியான உந்து சக்திகளை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்கள். உங்களுடைய இந்த திருமண வாழ்க்கையிலே இந்த காலப்போக்கில் நீங்கள் சொன்னது போல காலப்போக்கில் பல காலம் எடுத்தது என்று ஒரு சொன்னார், 10 வருடம் அப்படின்னு சொல்லி. ஆகவே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சமநிலை ஏற்பட்டிருக்கின்ற நிலை பார்க்கின்ற போது இன்று உங்களுடைய திருமணத்தை எடுத்து பார்க்கும்போது இந்த ஒரு சமநிலை நிலை நீங்கள் பார்க்கிறீர்களா உங்களுடைய திருமணத்திலே? அல்லது அப்படி பார்க்கின்ற போது அந்த சமநிலை ஏற்படுவதற்கு இந்த சங்கடங்களில் இருந்து நீங்கள் உங்களை விடுவித்துக் கொள்வதற்கு உங்களுக்கு உந்து சக்திகளாக வேற என்ன விஷயங்கள் அமைந்திருந்தன? அப்படி பார்க்க ஃபாதர் நார்மலாக இப்போ நாங்கள் சின்னனில் இருக்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாலும் வெளியால் எங்கே போயிட்டு வந்தாலும் அம்மாட்ட சொல்கிற பழக்கம் இருந்துச்சு. இன்றைக்கு இங்கே நடந்தது அப்படின்னு சொல்கிறது. அதே பழக்கம் திருமணமான பிறகு கணவருக்கு சொல்கிற பழக்கம் இருந்துச்சு. இப்போ ஒளிவு மறைவில்லாத அண்டைய நாள் நடந்த விஷயம் முழுக்க நான் வீட்டில் இருக்கிறபடியா பிள்ளைகளோட ஸ்கூல் விஷயமா இருக்கலாம், இல்லாட்டி வீட்டில் நான் செய்கிற வேலைகளாக இருக்கலாம், இல்லாட்டி வீட்டுக்காரன் வந்துட்டு போனால் அவங்களோட கதைச்சி விஷயங்கள் எல்லாத்தையும் இவர் வந்த உடனே இவருக்கு முழுக்க சொல்லுவார். அதே மாதிரி இவரும் வெளியால் போயிட்டு வரக்க நண்பரோட கதைச்சி விஷயம், பிஸ்னஸில் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் இப்போ இவருக்கு எனக்கு சொல்லுவார். அப்போ வெளியால் என்ன நடக்கிறதுன்ற எனக்கு தெரியும், வீட்டில் என்ன நடக்கிறதுன்னு இவருக்கு தெரியும். அப்படி எங்களுக்குள்ள ஒளிவு மறைவு இல்லாத நேரத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தா கூட இருந்து கதைப்போம். இப்போ இந்த விஷயத்தில் எனக்கு இப்படி இருக்கு, எனக்கு கதைக்கணும், எனக்கு தெளிவுபடுத்துங்கொண்டா இருந்து சில நேரத்தில் அது தாமதப்பட்டிருக்குது. ஆனால் எப்படியுமே அந்த உள்ளுக்குள்ள வச்சு கொண்டு புழுங்காமல் நேரடியாக கேட்போம். அது ஒளிவு மறைச்சு சுற்றி வளைச்சு கதை இல்லை, அது இவருக்கு தெரியும். அதே நேரத்தில் எங்களுக்குள்ள ஒரு என்ன கேட்க போகிறோன்னு வர்றதுக்கு முன்னாடி இவருக்கும் தெரியும், இவர் என்ன சொல்ல போகிறாருன்ற. அப்போ அந்த நோம்பில் எங்கட வீட்டில் நாய் இருக்கிறதால பார்த்தா இவர் அங்கே ஜங்ஷனில் வேறு நாய் குலைக்கும். அப்போ நான் சிலவில் ஃபோன் எடுக்கையும் அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு கனெக்ஷன் ஒன்று இருந்து கொண்டே இருந்துச்சு. அப்போ அதால் இப்போ நான் என்ன இவருக்கு ஏதாவது நடந்தால் கூட நான் உடனே உணர்ற ஒரு அந்த பரிமாணம் ஒன்று இருந்தது. 2 பேருமே பார்த்தோம். அப்போ அது எங்களுக்குள்ள இன்னும் வலுவப்படுத்துச்சு. அப்போ அப்படி பழக்கப்பட்டு வந்ததால் இன்றைக்கு ஒரு முதல் 15 வருஷம் ஸ்ட்ரகிள் பண்ணினோம். பிள்ளைகள் அவங்களோட ஸ்கூல் பிஸ்னஸ் நிறைய பிளவுகள் அதுகள் எல்லாம் எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கு ஒரு மன நிறைவாக இருக்குது. நாங்கள் திருமணம் முடித்து இது ஒன்றையோட 26 வருடங்கள் 26 வருடங்கள் திருமணம் முடித்த வாழ்க்கையில் முதல் 15 வருஷத்தில் போராட்டமாக இருந்தாலும் அதை தாண்டி வந்தாலும் எந்த இடத்துலையும் யாரையும் நாங்கள் விட்டு கொடுக்கல. இப்போ மம்மி வேறு பேசினா கூட விட்டு கொடுக்குறதில்ல, எங்களுடைய அம்மா பேசினா கூட யாரையும் யார் இடத்துலையும் நாங்கள் விட்டு கொடுக்காத ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் எப்படியுமே நின்றோம். இப்போ எனக்கு எது நின்றா இவர் நின்றார், இவருக்கு ஏதாவதுண்டா நான் நிற்பேன்ற 2 பேருக்கும் தெரியும். அப்போ அந்த ஒரு பிணைப்பு எல்லாத்துக்கும் மேலால் கடவுளுடைய அருள். அவர் என்ன இருந்தாலும் தெரியும். உங்களோட பிள்ளைகளும் சொல்லுவாங்க, நான் நற்கருணை ஆண்டவர்கிட்ட முன்னுக்கு தான் எப்போவும் என்னவும் கேட்பேன். அப்போ அதில் இருக்கிற அவருடைய இருக்கிற அந்த பிரசன்னம், அவருடைய இருக்கிற அந்த அருள் அவ்வளவு எனக்கு ஒரு பிளனாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் செய்தோம்ன்றதை தாண்டி அவர் எங்களுக்குள்ளே இருக்கிறதால தான் நாங்கள் நிறைய விஷயங்களை நாங்கள் தாண்டி வர்றதுக்கு இன்றைக்கு நாங்கள் பயப்படாமல் என்ன சவால் வந்தாலும் பார்த்து கொள்ளலாம்ன்ற அளவுக்கு 2 பேருக்கும் இடையில் பிரிக்கிறது கூட நிறைய சதி நடந்தாலும் கூட ஒன்றா நிற்கிறதுக்கு எங்களுக்கு பலன் கிடைச்சது கடவுளுடைய கிருபை தான். நிச்சயமாக. அதாவது உங்களுடைய திருமணம் ஒரு திருவருட்சாதனம் இல்லையா? அதாவது இறைவனுடைய அருள் அடையாளம். திரு என்பது இறைவன், அருள் என்பது அவருடைய தூய ஆவியானவர். அவர் எங்களுடைய வாழ்க்கையிலே பரிமளிப்பதற்கு எங்களுடைய திருமணம் ஒரு ஊடகமாக சாதனமாக இருந்தது. அதுதான் திரு அருட்சாதனம் என்று நாங்கள் சொல்கின்றோம். ஆகவே இந்த ரீதியிலே நாங்கள் பார்க்கின்ற போது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் 2 பேரும் கைப்பிடிக்கின்ற போது அங்கே the third person to get married என்று சொல்கின்றோம். அதாவது திருமண வாழ்க்கையிலே உங்கள் இருவரோடு இணைந்த இயேசு ஆண்டவர், அவருடைய
பிரசன்னம் உங்களோடு எப்போதும் இருக்கின்றது. அதனை நாங்கள் உணர்ந்து கொள்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் திருமணம் வெற்றி அளிக்கின்றது. அங்கே இன்பமும் இருக்கின்றது, துன்பமும் இருக்கின்றது. அந்த இன்பத்திலும் துன்பத்திலும் நாங்கள் ஒன்றிணைந்து வாழுகின்ற, உடல் நலத்திலும் நோயிலும் நாங்கள் ஒருவருக்கொருவர் இணை பிரியாமல் விசுவாசத்தோடு பிரமாணிக்கத்தோடு இருப்பதற்கு இறைவனுடைய அனுசரணை எங்களுக்கு நிச்சயமாக தேவைப்படுகின்றது. அதனைத்தான் இன்று நாங்கள் இல்லறத்திலே இறைவனின் பிரசன்னத்தை, இறைவனுடைய அனுசரணையை அனுபவிக்கின்ற ரீதியிலே இந்த நிகழ்ச்சிகளை கூட நடத்தி வருகின்றோம். நம்முடைய மக்களுக்கும் இது ஒரு பெரிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. அதாவது கணவன் மனைவி என்று சொல்லப்படுகின்ற போது, திருமணத்திலே அவர்கள் 2 பேரும் இணைகின்ற போது அந்த கணவன் மனைவி இருவரும் மாத்திரம்தான் இங்கே இணைகின்றோம் என்ற ஒரு எண்ணப்பாட்டில் இருந்து நாங்கள் விடுபட்டு, இங்கே இன்னும் ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களுக்குள் இருக்கின்றது என்று நீங்கள் சொன்னது போல, உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் சொன்னது போல அதனை உணர்கின்றீர்கள். படிப்படியாக சங்கடங்கள் இருக்கின்ற போதும் அந்த சங்கடத்துக்குள்ளாக இறைவன் எப்படியாக தன்னை பிரசன்னப்படுத்துகின்றார், தன்னுடைய அங்கே அவருடைய இருக்கையை எப்படியாக உங்களுக்கு வெளிப்படுத்துகின்றார், தென்படுத்துகின்றார். ஆகவே நீங்கள் அவரை பார்த்து அனுபவிக்கின்ற போது பட்ட நன்மைத்தனங்களை, அனுபவித்த நன்மைத்தனங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சொல்லுகின்றீர்கள். இது எங்களுடைய மக்களுக்கு நிறைவாக நிச்சயமாக ஒரு பிரயோஜனமான ஒரு விஷயமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஆகவே இந்த வெற்றி உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சொன்னது போல உங்களுடைய ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்தது. அதாவது எதிர்ப்புகளை சமாளிப்பதற்கு உங்கள் குடும்பத்திலே நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த அந்த ஒழுக்கம் என்பது அது ஒரு நன்மைத்தனத்தை உங்கள் குடும்பத்திலே கொண்டு வரக்கூடியதாக, இப்படியாக நீங்கள் உருவாக்கி கொண்டு வருகின்ற இந்த மூல குடும்ப அனுபவம் உங்களுடைய மூல குடும்பத்திலிருந்து நீங்கள் பெற்று, இவருடைய மூல குடும்பத்திலிருந்து நீங்கள் பெற்று, இப்படியாக நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய மூல குடும்பங்களை பெற்றுக்கொண்ட அனுபவத்தை நீங்கள் இப்பொழுது ஒன்று கலந்து திருமணத்திலே வாழுகின்ற போது இந்த அனுபவத்தை உங்கள் பிள்ளைகள் பெறுகின்றார்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு இது ஒரு மூல குடும்ப அனுபவமாக இருக்கின்றது. தாய் தந்தை 2 பேரும் உருவாக்குகின்ற இந்த குடும்பத்திலிருந்து அவர்கள் பெறுகின்ற அந்த குடும்ப அனுபவம் அவர்களுக்கு மூல குடும்ப அனுபவமாக இருக்கின்றது. ஆகவே நீங்கள் கை கொண்ட விழுமியங்கள் உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையிலே பிரதிபலிப்பதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குதா? நிச்சயமாக ஃபாதர். என்னட்ட ஒரு பழக்கம் இருந்தது, எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருந்தது ஃபாதர். நாங்கள் எதாவது செய்ய வேண்டாம், எங்கேயா போக வேணும்னாலும் எதாவது வாங்க வேணும்னாலும் நாங்கள் முதல் அம்மாட்டையும் அப்பாட்டையும் பர்மிஷன் கேட்போம். பர்மிஷன் கேட்டு அந்த பர்மிஷன் படி தான் நாங்கள் செய்வோம். எங்களோட விருப்பத்துக்கு நாங்கள் செய்ய மாட்டோம். அதே இது நான் கல்யாணம் முடித்து நான் வீட்டுக்கு நாங்கள் தனி கொடுத்து நம்ம வந்த பிறகும் எனக்கு ஏதாவது தேவை என்று சொன்னால் நான் மனைவிடம் சொல்லுவேன், எனக்கு இது தேவை, நான் வாங்க ஆசைப்படுறேன் எப்படி என்று சொல்லி. அது சொல்கிற பழக்கம் இந்த வரைக்கும் என்ன விஷயமாக இருந்தாலும் நான் சொல்லித்தான் செய்கிறது. நான் இன்றும் எங்கள் சகோதரங்கள் கல்யாணம் முடித்து வெவ்வேறு இடத்துல இருந்தாலும் ஃபாதர், இன்றைக்கு ஏதாவது நான் புதுசாக ஏதாவது வியாபாரம் செய்யவோ இல்லாட்டி ஏதாவது ஒன்று செய்ய வேண்டாலும் நான் சகோதரங்களோட கதைச்சு சொல்லி தான் அந்த பழக்கம் இருக்கும். அதே போல் என் பிள்ளைகளும் இப்போ அவர்களுக்கு ஏதாவது தேவை என்று சொன்னால் என்னை கேட்டு என்னட்ட 2 பேர்ட்டையும் கேட்பான். என்னோட முதல்ல கேட்பாங்க, பிறகு வினோட்டையும் கேட்பாங்க. அப்படி கேட்டு நாங்கள் ஓமுட்டு சொன்ன பிறகு தான் அவங்க, அதாவது எங்கள் அம்மா அப்பா எங்களுக்கு என்ன சொல்லி தந்தாங்களோ நாங்கள் என்ன மாதிரி அதை கடைப்பிடிச்சு கொண்டு வந்தோமோ அதன்படி எங்கள் பிள்ளைகள் இன்றைக்கும் அதே மாதிரி தான் நடக்கிறாங்க. அப்போ அது எங்களுக்கு ஒரு எங்கள் தாய் தகப்பன்றது நாங்கள் படித்து கொண்ட விஷயம் எங்களுக்கு ரொம்ப முக்கிய நல்ல ஒரு இதாக நடக்குது. நல்ல ஒரு பாதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்துகின்றது, நல்ல அனுபவமாக உங்களுக்கு பார்க்கின்றோம். அதை இப்படியாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைத்தனங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கை படிப்பினைகளாக அமைகின்றன. உங்களுடைய அனுபவங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில் படிப்பினைகளாக அமைவதை நாங்கள் இந்த மூல குடும்பத்திலே பார்க்கின்றோம். இறைவன் நமக்கு அவர் நிர்ணயம் செய்து வைத்திருக்கின்ற அந்த ரட்சணிய பாதையிலே நாங்கள் கணவன் மனைவியாக குடும்பமாக செல்வதற்கு எங்களுக்கு இறைவனுடைய அனுசரணை நிச்சயமாக தேவைப்படுகின்றது. இறை வார்த்தையின் மூலமாக இதை பற்றி எங்களுக்கு ஆண்டவருடைய அனுசரணை எவ்விதமாக வருகின்றது என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் கொஞ்சம் தியானிப்போம். யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து ஃபாதர். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் கேட்பதில் வேகமும் பேசுவதிலும் சினம் கொள்வதிலும் தாமதமும் காட்ட வேண்டும். ஏனெனில் மனிதரின் சினம் கடவுளுக்கு ஏற்புடைய செயல்கள் நிறைவேற தடையாயிருக்கிறது. எனவே
எல்லா வகையான அழுக்கையும் உங்களிடம் மிகுந்துள்ள தீமையையும் அகற்றி உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்களை மீட்க வல்லது. இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். அதன்படி நடக்கிறவர்களாகவும் இருங்கள். ஆண்டவரே, திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு தம்முடைய மக்களுக்கு போதனைகள் செய்த போது, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று கூறுபவர்கள் எல்லாம் விண்ணரசு சேர மாட்டார்கள், மாறாக என் தந்தையின் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கின்றவர்களே இறை அரசு சேர்வார்கள் என்று மொழிந்தார். அதுபோன்று நாங்களும் கூட எங்கள் குடும்பங்களுக்குள் உம்முடைய வார்த்தை வடிவமான திருமகனுடைய பிரசன்னத்தின் மூலமாக எங்கள் திருமண வாழ்க்கையின் மகத்துவத்தை அதிகரிக்கச் செய்ய எங்களுக்கு அருள் புரியும். வாழ்க்கையில் திருமணம் என்பது, திருமண வாழ்க்கை என்பது, திருமண உறவு தொடர்பு என்பது எத்துணை பாரிய பிரதிபலிப்பை பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. விசேஷமாக உம்முடைய பிரசன்னம் எங்களுடைய திருமண வாழ்க்கையின் மூலமாக எங்கள் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கோடிட்டு காட்டுகின்றது. இந்த உண்மைகளை நாங்கள் உய்த்து உணர்ந்து வாழவும் எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் பெற்றுக்கொண்ட எங்கள் மூல குடும்ப அனுபவங்களின் மூலம் நாங்கள் உருவாக்கி கொண்ட எங்கள் குடும்ப அமைப்பின் நன்மைத்தனங்களை தொடர்ந்து அவர்கள் எடுத்து செல்லவும், இவ்விதமாக குடும்பத்துக்கு குடும்பம், பரம்பரைக்கு பரம்பரை நன்மைத்தனங்கள், நல்ல விழுமியங்கள் நிறைந்த குடும்பங்கள் எங்கள் வாழ்க்கையிலே, எங்கள் மக்களின் வாழ்க்கையிலே, அவர்கள் மக்களின் வாழ்க்கையிலே தொடர்ந்து உருவெடுக்கவும், இவ்வாறாக உம்முடைய ராட்சியம், பேறு பலன்களுடன் கூடிய உம்முடைய ராட்சியம் எங்கள் மக்கள் குடும்பங்களில் பரிமளிக்கவும் உம்முடைய அனுசரணையை நாங்கள் கேட்டு இந்த நேரத்தில் வாஞ்சையுடன் மிகவும் தேவையுடன் உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். ஆமென்.